வணக்கம் மக்களே, வாங்க வாங்க நண்பர்களே, வாங்க அந்த வீடியோவை பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ பாருங்கள். இதாங்க நம்ம வீடு, இதாங்க என்னுடைய வசந்த மாளிகை. யாருக்காக என்றது இல்லை, என் பிள்ளைகளுக்காக வேண்டிய நண்பர்களே. இதுதான் என்னுடைய வீடு பாருங்கள் நண்பர்களே. இதை பாருங்கள், அந்த பக்கம் பாருங்கள், அப்படியே பாருங்கள். அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு சிறிய மலை. அந்த மலை தான் நண்பர்களே. அந்த மலைக்கு கீழே கொடைக்கானல் எம்சி ரோடு, பெரிய ரோடு, மெயின் ரோடு நண்பர்களே. அந்த கொடைக்கானல் ரோடு, அந்த மேலே மலையில் உச்சியில் இருக்கிறது வந்து சிவமுருகன் கோயில். அது பேர், அது கொள்ள நாளாக நல்லா சக்தி வாய்ந்த கோயிலாகத்தே இருந்துச்சு. இப்போ அது நாளடைவில் போக போக அது அந்த கோயில் மேலேயே ஒரு இடி விழுந்துச்சு நண்பர்களே. இடி விழுந்து அந்த கோயிலை வந்து கொஞ்ச நாள் வந்து பராமரிப்பு இல்லாமல் அதை அப்படியே போட்டாங்க. அதுக்கு ஒரு சக்தி இல்லைன்னு விட்டாங்க. இப்போ அப்படி இல்லை நண்பர்களே. இப்போ வந்து அதுக்கு மீண்டும் ஒரு சக்தி உண்டாகிடுச்சு. சக்தி உருவாகி இதை பாருங்கள். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு பூசாரி வந்து அந்த இடத்த பாருங்கள், அதை சுற்றி பாருங்கள். அதை இப்போ பேடு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்கிறாங்க நண்பர்களே. வேலை செஞ்சு அதிலே பாருங்கள், ஒரு கோயில், ஒரு சிலை, ஒரு சரஸ்வதி சிலை, ஒரு விநாயகர் சிலை, ஒரு லட்சுமி சிலை, ஒரு காளி சிலை, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதையெல்லாம் அதுக்கு ரெடி பண்ணி பேடாக அதை ரெடி பண்ணி அந்த கரடவே சுத்தப்படுத்தி கோயில் உண்டாக்கியிருக்காங்க நண்பர்களே. வந்து இது சும்மா இருந்துச்சு. இப்போ வந்து இஷ்டம் போல் அதுக்கு நல்லா சாமி சிலையில் கொண்டு வந்து வச்சுட்டு நல்லா அவர் விருத்தியாகி செஞ்சுக்கிருக்காரு. அதான் ஒவ்வொரு டைம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு டயத்துலேயே ஒவ்வொரு இது யார் மூலிமா நடக்குதுன்ற இல்லை. ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு பாலடைஞ்ச மண்டபம் கூட ஒருத்தர் வந்து கண்படும்போது அது நல்ல முறையில் வந்துடும். அதுபோல தான் நண்பர்களே, இந்த கோயிலை வந்து கொள்ளுறனால வந்துட்டு இது அப்படியே இருந்து யாருமே என்னான்னு பார்க்காம இருந்தாங்க. இன்றைக்கி பாருங்கள், இதை வந்து பார்த்து இன்றைக்கி வந்து செஞ்சுருக்காங்க நண்பர்களே. பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதை பாருங்கள், அந்த இது விநாயகர், கற்பூர விநாயகர் வச்சுருக்காரு. அதே வந்து பத்திரகாளி அம்மன் வச்சுருக்காரு, சரஸ்வதி அம்மன் படம் வச்சுருக்காரு. இதையெல்லாம் வச்சு இந்த மலையை வந்து இப்போ நல்ல முறையில் செய்ய போகிறாங்க. திருப்பி அதுக்கு வந்து சக்தி உருவாக்கி அதை மீண்டும் வந்து பக்தர்கள் போய் தரிசனத்துக்கு செய்ய போகிறாங்க நண்பர்களே. அதுபோல் தான் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைப்பாடுகள் நடந்துக்கிருக்கு. அது பக்கத்தில் இந்த ஊர் வந்து, இந்த ஊர் பேர் உங்களுக்கு சொல்லணும்னா கெங்குவார் வெட்டி, பெரியவளை வட்டம், தேனி மாவட்டம், பெரியவளை வட்டம், காற்றோடு அறியாமை உள்ள கொடைக்கானல் வழி சாலை அந்த இடத்துல இருக்கிறது. இது பேர் கம்பெனி கழிஞ்சிட்டு இது சிவமுருகன் கோவில். இது பேர் புஷ்பராணி நகர், இந்த இடத்து பேர். இதை பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். இது அறியாமல் தான் நம்ம வீடும் கூட இருக்குது, நம்ம ஹவுஸ் இந்த இடத்துல தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ பதியணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால் இந்த வீடியோவை உங்களுக்கு நான் பதிகிறேன் நண்பர்களே. இதை பாருங்கள், முழுமையை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் நல்ல முறையில் இருந்தால் கமாண்டு கொடுங்க. நல்ல முறையில் கமாண்டும் கொடுங்க. நல்லா இல்லைண்டாங்க அதுக்கு ஒரு கமாண்டை கூட கொடுங்க. அது ஒன்றும் தப்பு இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கிறத பற்றி ஒரு தப்பு இல்லைல்ல. இந்த பக்கம் பாருங்கள் நண்பர்களே, சுற்றி தென்னந்தோப்பு பாருங்கள். தென்னந்தோப்பு நண்பர்களே, எல்லாம் தென்னந்தோப்பு. இப்போ நான் நிற்கிற இடமே வந்து ஒரு காலத்தில் பயங்கரமான தென்னந்தோப்பாக இருந்தது. இது வந்து ஒரு பண்ணைக்காட்டு ஒரு செட்டியார் இடம். இந்த இடம் இது கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஏக்கரு. இதில் வச்சு 1200 தென்னை இதில் இருந்துச்சு நண்பர்களே. இந்த இதுக்குள்ளே வந்து 3 கிணறு இருக்குது, 4 போர் இருக்குது. இது சர்வீஸ் வந்து மொத்தம் 6 சர்வீஸ் இருக்குது நண்பர்களே. இந்த 6 சர்வீஸை வச்சு தான் அவங்க இதில் பெரிய விவசாயம் பண்ணிக்க வந்தாங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் சின்ன வயசில் இந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சோலை மாதிரி இருக்கும். பிலா மரம் இருக்கும், மாமரம் இருக்கும், தென்னை மரம் இருக்கும், மற்ற இதுகள்லாம் இருக்குது நண்பர்களே. நல்லா சிறிய கனிகள்லாம் காய்க்கக்கூடிய சப்போட்டா அதெல்லாம் இருந்துச்சு நண்பர்களே. இப்போ அதெல்லாம் இல்லை.
எல்லாம் போய் அவர் வந்து இந்த இடத்தவே விற்றுட்டு அவர் போய் பண்ணக்காடு போயிட்டார். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறது தான் இடம் பண்ணக்காடு, அதுக்கு பேர் பண்ணக்காடு. அந்த இடத்துக்கு போயிட்டார் அவர். இப்போ அவரை இந்த சொத்தை உருவாக்கினவங்கெல்லாம் அவங்க இல்லை, இப்போ இறந்துட்டாங்க. இப்போ அவங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்க. அவங்க தான் நண்பர்கள் இந்த இதெல்லாம் உருவாக்கி கொடுத்தவங்க. இப்போ அதுக்கு பின்னாடி வந்து ஆரம்பத்து விலை இது வந்து ஒரு சென்ட் 70,000 80,000 அப்படி சொல்லி கொடுத்தாங்க நண்பர்களே. இன்றைக்கி அது நாளடைவில் போகும்போது பயங்கரமாக விலை போயிடுச்சு நண்பர்களே. ஒரு விலை இன்றைக்கி எவ்வளோண்டா, ஒரு சென்ட் 3 லட்ச ரூபா. இது வந்து அப்ரூவல், சிசிடி அப்ரூவல் பெற்று இது அந்த மாதிரி இடம் இது. ஆனால் அதை பாருங்கள், இந்த பாருங்களேன், சுற்றி பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஒரு போஸ்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த போஸ்ட்டு பாருங்கள், இந்த கரண்ட் போஸ்ட்லாம் பாருங்கள். இந்த போஸ்ட்டு நான் விலை கொடுத்து வாங்கினேன் நண்பர்களே. நான் போய் பஞ்சாயத்துலேருந்து எனக்கு இந்த அப்ரூவ்டு வாங்கிட்டு நான் போய் இபி ஆஃபீஸில் போய் 5 போஸ்ட்டு இதில் பாருங்கள், நேருக்கு தெரியுங்க. இந்த 5 போஸ்ட்டு நான் வந்து என் சொந்த கை காசை போட்டு நான் இழுத்தேன் நண்பர்களே. நான் இழுக்கிறப்போ மொதவங்களாம் யாருமே நான் எனக்கு வேணாம் உனக்கு வேணாம் இபி ஆஃபீஸில் போடும்போது 1 லட்ச ரூபா கேட்டாங்க. அன்றைக்கி நிலைமைக்கு இது யாரும் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி நான் போய் அந்த வேலையை செஞ்ச பின்னாடி இன்றைக்கி நண்பர்கள் எல்லாம் அடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. விடுங்க நண்பர்கள், நம்ம ஒரு உதவி செய்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கட்டும் அப்படித்தான் நினச்சி நான் செஞ்சுட்டேன் நண்பர்களை, செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இப்போ கரண்ட்டு நம்ம கையாக கொண்டு வரோமே, அவங்க அழகாக இப்போ வீடு கட்டிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாருங்க நண்பர்கள், இதுதான் இது நம்ம இடம். இதில் பாருங்கள், இப்போ அந்த பக்கத்தில் அங்கிட்டு ஒரு வீடு கட்டிட்டாங்க, இங்கிட்ட ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இப்போ இங்கிட்ட ஒரு வீடு வேலை நடந்துக்கிருக்கு. இது பாருங்கள், இந்த பிளாவு கண்டு வந்து பிலா கண்டு, இதை பாருங்கள், பிலா கண்டு இது கேரளாவில் வாங்கிட்டு வந்தது. 3 வருஷத்தில் காய்க்கக்கூடிய கண்டு. இது பாருங்க, அரளி பூச்செடி. இந்த மாதிரி நண்பர்களே, நான் வாங்கிட்டு வந்து இது 3 வருஷத்தில் காய்க்கும்னு சொன்னாங்க. பிலா மரம் காய்க்கும் அப்படின்னு நான் வச்சுருக்கேன். காய்க்கும்போது காய்க்கட்டேன். இப்போ நான் வச்சுட்டு 6 மாதம் ஆகுது. பாருங்கள், இந்த பிலா கண்டை பாருங்கள். இனி ஒரு 6 மாதம் ஆகுது. இன்னும் 1 வருஷம் போயிடுச்சுன்னா காய்க்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. காய்க்கும் நண்பர்களே, காய்க்கும். பாருங்க, அங்கே ஒரு கண்டு, இங்கே ஒரு கண்டு, இங்கே ஒரு கண்டு, இங்கே ஒரு கண்டுக்கு வரும் நண்பர்களே. இந்த இங்கே ஒரு கண்டு, இது நல்லா பெரிய கண்டாகிடுச்சு. இனி ஒரு பக்கம் எடுத்துட்டா இதை பாருங்கள். இது இருந்தது வந்து சரியாக வேற வரல. திருப்பி இது காஞ்சி வந்துக்கிருந்துச்சு. அதனால் நான் வந்து வேறு ஒரு கண்டு நான் நேற்று முந்தாள் தான் வாங்கிட்டு வந்து இதை நட்டு வச்சுருக்கேன் நண்பர்களே. வரும்போது வரட்டும்ட்டு இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய வீடு. என்னுடைய இது வந்து என்னுடைய தாஜ்மஹால் வந்து இதே நண்பர்களே. பாருங்கள், இதிலேருந்து தான் நான் அந்த வீட்டு முன்னாடி இருந்து தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். அடுத்த நண்பர்களே பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த பக்கம் இருக்கிற புறம் பாருங்கள், இப்போ கட்டின வீடுங்க. இது வந்து தோட்டமாக இருந்தது. இதை பாருங்கள், இது தோட்டம். ரெண்டாவது அந்த பக்கம் பாருங்கள், அது பக்கத்தில் பூராமே தென்னந்தோப்புங்க. எல்லாம் பாருங்கள், ஒரு பக்கமாக தென்னந்தோப்புகளை பாருங்கள். அப்படித்தான் நண்பர்களே இருக்குது. பாருங்கள் நண்பர்களே, புலாக்கண்டெல்லாம் தான் நல்ல முறையில் இருக்குது. இந்த மாதிரி நண்பர்களே, இது போர் நண்பர்களே. இது நம்மளுடைய போர் தான். நான் போட்டிருக்கு இது குளக்கிணறு. மலையாளத்தில் சொன்னோம்னா இது குளக்கிணறு நண்பர்களே. இது போர், அது வீடு. இந்த இடம் வந்து இது வரைக்கும் இருக்குது நண்பர்களே. நம்ம இடம் இங்கேருந்து இருக்குது, இதிலேருந்து அப்படியே முன்னாடி வரைக்கும் இருக்குது நண்பர்களே. இதுதான் வீடியோ. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு ஆதரவு கொடுங்க. எனக்கு வாட்ச் டைம் ஏறணும்னா நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ முழுமையாக பார்த்து அது சொல்லணும் நண்பர்களே. சொன்னால் தான் எனக்கு வந்து என் வீடியோ
முழுமையாக ஏறும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ராஜ். வணக்கம் நண்பர்களே.